மக்களே, நம்ம ஃப்ரீயாக ப்ரௌனி பேக்கிங் கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். அதில் வந்து நிறைய வெரைட்டி வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது என்னடா புது வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. நோ பட்டர், நோ சாக்லேட் இல்லாமல் எப்படி வந்து பர்ஃபெக்டாக க்ரிங்கிள் டாப்போட நான் ஒரு ப்ரௌனி வந்து மேக் பண்ணுறது, அதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்களோட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம செஞ்சு பார்க்கும்போது தான் சில டவுட்ஸ்லாம் க்ரியேட் ஆகும். அந்த மாதிரி டவுட்ஸ் வந்து நம்ம நிறைய பேர்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணியிருப்போம். ஆனால் யாரும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆன்சர்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பேக்கிங்க்கான திங்ஸும் இப்போ வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேலையும் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஃபுல்லாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. பட்டரும் சாக்லேட்டும் இல்லாமல் ப்ரௌனி எப்படி மேக் பண்ணுறது, என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இதில் நான் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எதுவும் இல்லாத பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் 3 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். மோஸ்ட்லி வந்து நம்ம முட்டையை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ரூம் டெம்பரேச்சரில் மாறினதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதில் முட்டையை போட்டிங்க அப்படின்னா ஒரு 1/4 ஹவர் 1/2 ஹவரில் பார்த்திங்கன்னா முட்டை நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு மாறிடும். அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் சுகர் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கணும். நீங்கள் அரைக்காத சுகர் வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 250 கிராம் ஓகே தான். அதே மாதிரி நீங்கள் அரைச்ச சுகர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 260 ஆர் 270க்குள்ளே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வேறு எந்த சுகர் ஐட்டமும் நம்ம சேர்க்கலை. சாக்லேட்டில் சேர்த்துருந்தோம் அப்படின்னா சாக்லேட்லேயும் கொஞ்சம் சுகர் இருக்கும். ஸோ நம்ம இப்போ கொக்கோ பவுடர் தான் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால தான் அந்த சுகர் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் வந்து அந்த வெண்ணிலா எசன்ஸ் பாட்டில்லையே 1.5 மூடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதாவது 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரௌனியில் நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். அதே மாதிரி எக்ஸ்மெல் இல்லாமல் பார்த்துக்கும். மோஸ்ட்லி நம்ம சாக்லேட்லாம் ஆட் பண்ணுறதுனால எக்ஸ்மெல் பெருசாக வராது. ஆனால் இதை ஸ்கிப் பண்ணுறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் சேர்க்குறவங்க சேர்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம சால்ட் வந்து எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே ஸ்வீட்டு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணாதான் நம்மளோட அந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம விஸ்கோ ஆர் பீட்டரோ வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பீட்டர் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 ஆர் 2 ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஸ்டிஃபி ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதனால் நல்லா சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து பீட் பண்ணிக்கிட்டால் போதுமானது. அதே அளவுக்கு நீங்கள் விஸ்க்லேயும் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா எக் வந்து நல்லா சுகர் கூட நல்லா ஆட் ஆகிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சுகரும் நல்லா வந்து கரைஞ்சிருக்கணும். நீங்கள் அப்படியே அரைக்காத சுகர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் அரைச்ச சுகர் அப்படின்னும் போது சீக்கிரமாக வந்து உங்களுக்கு கரைஞ்சிரும். நீங்கள் கரைஞ்சிருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கையில் லைட்டாக எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்குது அப்படின்னா இன்னும் வந்து அந்த சர்க்கரை ஒழுங்காக கரையிலன்னு அர்த்தம். சிலர் வந்து சொல்கிறாங்க கீழே வந்து பிசுன்னு ஆகிடுது. நான் இப்போ ப்ரௌனி வந்து மேக் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து வைக்கும் போது நமக்கு பிசுன்னு ஆகிடுதுன்னா நம்ம சுகர் வந்து சரியாக கரையில அப்படின்னா அடியில் சுகர் வந்து அப்படியே தங்கிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப்ரௌனிஸ்லாம் அந்த மாதிரி பிசுப்போடு இருக்கும். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆயில் பற்றி நான் வந்து பட்டர் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி சிலருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் வீட்டுக்காக செய்ய போகிறீங்க, என்ன பசங்களுக்காக செஞ்சு கொடுங்க, நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். 150 கிராம்ஸ் அளவுக்கு நான் இப்போ வந்து ஆயிலில் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து வாசனை இல்லாத ஆயில். இது நீங்கள் ரீஃபண்ட் ஆயிலாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை ஃபார்ம் ஆயிலாகவும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத ஆயில் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். வாசனை இருக்கிற மாதிரி கடலை எண்ணெய் நல்லெண்ணெய்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரௌனியில் இந்த ஸ்மெல் வந்து அப்படியே வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொக்கோ பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டார்க் கொக்கோ பவுடர் 65 கிராம்ஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம பட்டர் காம்பவுண்ட் அது மாதிரி எதுவுமே சேர்க்கலை அப்படிங்கிறதுனால மெல்ட்டிங்க்கான வேலையே கிடையாது. அதனால் இந்த ப்ராசஸ் செய்யும் போதே நீங்கள் வந்து உங்களோட ஓவனை வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட் ப்ரீ ஹீட் வந்து போட்டு வச்சுருங்க. அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
ஸோ டக்குன்னு குக் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு வந்து 85 கிராம்ஸ் அளவுக்கு நான் இப்போ எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து பேட்டர் வந்து ரொம்ப திக்காகிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அது எதனால் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று முட்டை வந்து சின்னதாக இருக்கலாம், அதனால் உங்களுக்கு பேட்டர் வந்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கலாம். அப்படி இருக்கிறவங்க முட்டை பெரிய முட்டையாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படின்றவங்க இந்த மிக்சிங்கில் கூட நீங்கள் ரொம்ப நேரம் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த பேட்டர் வந்து சீக்கிரமாக வந்து திக்காகிடும். ஏன்னா நம்ம சாக்லேட் ஐட்டம்ஸ், கோகோ பவுடர் அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக அந்த பேட்டர் வந்து திக்காகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் மோஸ்ட்லி எல்லாமே கலக்கியாச்சு அப்படின்னா ஒரு ஸ்பீடாக வந்து நீங்கள் அந்த ப்ராசஸ் வந்து செஞ்சுருங்க. கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக செஞ்சீங்க அப்படின்னா நம்ம பேட்டர் வந்து இன்னமும் நல்லாவே திக்காகிடும். நான் இது வரைக்கும் செஞ்சுருக்கேன். ரொம்ப திக்கான ஒரு பேட்டர் இது வரைக்கும் ரொம்ப வந்தது கிடையாது. ஸோ அதனால் என்னோடய மெத்தடில் நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த திக்னஸ் வராது. ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து கட் அண்ட் ஃபோல்டன் மெத்தடில் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணலாம். பட் ஆனால் அதை பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக வந்து மிக்ஸ் ஆகிருக்கணும். அது மட்டும்தான். அதுக்குன்னு ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு திக்னஸ் ஆகுதுன்றதுனால தான் ஓவர் மிக்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 8 இன்ச் டின்னில் வந்து பார்ச்மெண்ட் ஷீட் போட்டே வச்சுருக்கேன். ஸோ அந்த டின்னில் தான் இப்போ வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நம்ம வந்து பேக்கிங்க்கான திங்ஸும் வந்து இப்போ சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்ச்மெண்ட் ஷீட்டும் வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நிறைய பேர் வந்து ஹோம் பேக்கர்ஸ் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு நிறைய மெசேஜ் வந்து போடுறீங்க. அது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் ஆர்டர்ஸ் பண்ணுறாங்க. அது ப்ரௌனிக்காகவும் சரி, டின்ஸு அது மாதிரி வேணுன்றவங்களுக்கு ஆர்டர் பண்ணேன். அவங்களுக்கு ரிப்ளை பண்ணவே எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது. என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ கீழவே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் எல்லாருக்கும். அப்படி முடியல அப்படின்னாலும் செப்பரேட்டடாக வீடியோ போடுவேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கும் டவுட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வாட்ஸ்அப்பில் பண்ணியிருப்பீங்க, இல்லை கால் பண்ணி கேட்குறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிவிடுவேன். அது வந்து திரும்பியும் மற்றவங்களுக்கு அந்த டவுட்ஸ் வரும். நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்கும் போது நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மற்றவங்க அதை எடுத்து பார்க்கும்போது அதுலேயே அவங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அதனால் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். ப்ளீஸ் எல்லோரும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்லேயே ஆன்சர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பேட்டரை வந்து நம்மளோட டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு டூத் பிக்கோ ஆர் ஸ்டிக்கோ வச்சு இது மாதிரி ஏர் பபிள்ஸ் எல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓடிஜியை 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் வந்து ஃபஸ்ட்டே நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். அது கரெக்டாக ஆஃப் ஆகிறதுக்கும் நம்ம வந்து இந்த பேக் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்மளோட பேட்டரை உள்ளே வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் நான் 25 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுக்க போகிறேன். என்னோடதில் வந்து பேக்கிங் மோடுன்னு ஒன்று இருக்குது. நான் அதை ஆன் பண்ணியிருக்கேன். நீங்கள் டாப் அண்ட் பாட்டம் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் நான் வந்து இப்போ 25 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுக்க போகிறேன். எல்லா ஓடிஜிக்கும் ஒரே டைமிங் இருக்காது. ஒரு சிலதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போ நானே பார்த்திங்கன்னா 25 மினிட்ஸுக்கு செட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் வந்து நானே எடுத்து டூத்பிக்கை வச்சு குத்தி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே சாக்லேட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் திரும்பி வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்தேன். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா எனக்கு 30 மினிட்ஸ் ஆர் 35 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கும். இப்போ நமக்கு க்ரிங்கிள் டாப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. பட் ஆனால் நான் டூத்பிக்கை வச்சு குத்தி பார்க்கும்போது அதில் பார்த்திங்கன்னா சாக்லேட்டியாக ஒட்டி இருந்துச்சு. சரி, அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் பேக் பண்ணி எடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ இது மாதிரி தான் எல்லா ஓடிஜிக்குமே பர்ஃபெக்டான டைமிங் நம்மளால் சொல்ல முடியாது. இது மாதிரி நீங்கள் டூத்பிக்கை வச்சு குத்தி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிரும். இதோட ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக க்ரம்ஸ் ஓட்டி இருக்கணும். அதுதான். நீங்கள் ஓவர் பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஹார்டாகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் பேக் பண்ணாதீங்க. லைட்டாக வந்து க்ரம்ஸ் இருக்கும் போதே நீங்கள் வந்து எடுத்துடணும். ஸோ லைட்டாக இப்போ டூத்பிக்கை வச்சு நீங்கள் குத்தி பார்க்கும்போது லைட்டாக க்ரம்ஸ் ஒட்டி இருக்கணும். அதுதான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டேஜு. க்ரிங்கிள் டாப்போட எவ்வளோ சூப்பராக வந்து நம்மளோட ஃபஜ்ஜி ப்ரௌனி வந்து ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். வித்தவுட் பட்டர் அண்டு சாக்லேட். இப்போ பார்க்கும்போது தெரியுதுங்களா, லைட்டாக க்ரம்ஸ் ஒட்டி இருக்குது. ஸோ இதுதான் வந்து பர்ஃபெக்டான ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எடுக்கணும். சிலர் வந்து ஹார்டாகிடுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு 4 டேஸ் கழிச்சு எனக்கு ஹார்டாகிடுச்சு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.
ஒன்று நீங்கள் பட்டர் வந்து ரொம்ப கம்மியான அளவுக்கு நீங்கள் கொடுத்துருக்கலாம், இல்லை அப்படின்னா ஓவர் பேக் பண்ணியிருக்கலாம். இது வரைக்கும் நான் வந்து பேக் பண்ணியிருக்கேன். நான் சும்மா சொல்லலை, நிஜமாகவே சொல்கிறேன். ஒரு 7-8 டேஸ்க்கு நான் வச்சு தான் சாப்பிட்ருக்கேன். அப்படி சாப்பிடும்போது எதுவுமே இது வரைக்கும் ஹார்டானதே கிடையாது. இதோட செல்ஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 to 10 டேஸ்க்கு நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்படியும் உங்களுக்கு ஹார்ட் ஆகுது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் வந்து கிளிங் ரேப்பர்னு கிடைக்கும், அதாவது ஃபுட் ரேப்பர். அப்படி உங்களுக்கு கடையில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்கிட்டயே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரேப்பரை வச்சு நல்லா வந்து நீங்கள் ரேப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பேக் பண்ணதை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா சாக்லேட் போட்டால் அது க்ரீமியாக வேறு மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஃபுல்லாக கொக்கோ பவுடர் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறதுனால ஒரு மாவில் செஞ்ச ஒரு ப்ரௌனி அப்படிங்கிறது நமக்கு லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் அது வந்து நம்ம சொல்லும் போது தான் வந்து மற்றவங்க கண்டுபிடிப்பாங்க. அது வரைக்கும் மற்றவங்களுக்கே தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் நம்ம ஆல்ரெடி ப்ரௌனி சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா நம்மளால் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. இப்போ நாம் செஞ்சுருக்க ப்ரௌனியோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருந்திருக்கும். ஸோ நான் அதை வந்து மெஷர் பண்ணி காமிக்கலை. பட் ஆனால் இதோட கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1/2 kgக்கான ஒரு மெஷர்மெண்ட் தான் இது. இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங் உங்களுக்கு 650லேருந்து 700க்குள்ளே தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 kgக்கான ஒரு மெஷர்மெண்ட் தான். ஸோ எவ்வளோ க்ரிங்கிள் டாப்போட சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.